காலை வேளையில் நடந்த கோர விபத்து. கல்லூரி மாணவர்கள் 4 பேர் துடிதுடிக்க உயிரிழக்க, பதறியடித்து ஓடி வந்த பெற்றோர் தலையில் அடித்து அடித்து அழுதது காண்போரையும் கலங்க வைத்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சூனாம்பேடு பகுதியில் இருந்து வந்த ஓம் முருகா என்ற தனியார் பேருந்தில் மாலோலன் கல்லூரி மாணவர்கள் சிலர் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. சிறுநாகலூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை ஓம் முருகா பேருந்து முந்த முயன்றதாகவும், அப்போது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த மாணவர்கள் மீது கண்டெய்னர் லாரி உரசியதாகவும் தெரிகிறது. இதனால் மாணவர்கள் 4 பேர் சாலையில் படபடவென கீழே விழ, அந்த நேரத்தில் லாரியின் டயர் ஏறி இறங்கியதில் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த கமலேஷ், தனுஷ், மோனிஷ் ஆகிய 3 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாணவர்களின் பெற்றோர் ஒரு புறம் கத்தி கதறி கண்ணீர் வடிக்க, உயிரிழந்த மாணவர்களின் சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய மாணவன் ரஞ்சித் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரஞ்சித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரே கல்லூரியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து மாலோலன் கல்லூரியில் மாணவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கல்லூரிக்கு ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டது. இது குறித்து பேசிய கல்லூரி மாணவர்கள், காலை மற்றும் மாலை வேளைகளில் கல்லூரிக்கு வருவதற்கு போதிய பேருந்துகள் இல்லாததே இது போன்ற விபத்துக்கு காரணம் எனவும், கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு ஃபுட்பால் ஐடி காரணம் என்னன்னா, கூடியமான பஸ் வசதி இல்லை. சூனாம்பேடுலேருந்து தோய்பேடு வரதுக்கு பஸ் அதிகமாக இல்லை. அதால் தான் அந்த பஸ்ஸில் அதிகமாக கூட்டம் ஏறுது. சூனாம்பேடில் பஸ் கிளம்புனா கூட போதும். எங்களுக்கு 8:30 மணிக்குள்ளே தோய்பேடு வர போல் பஸ் வசதி வேணும். இதேபோல் அதிக லாபம் பார்க்கும் நோக்கில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அளவுக்கு மீறி பயணிகளை ஏற்றி செல்வதாக கூறும் கிராம மக்கள், விதிகளை மீறி பயணிகளை ஏற்றி செல்லும் ஓட்டுநர்களின் லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறினர். 50 பேர் போகிற ஆட்கள் 60 பேர் 70 பேர் 80 பேர் ஏற்றுறாங்க. இது யாரும் நடவடிக்கை எடுத்தால் தானே நம்ம அதுக்கு தீர்வு காண முடியும். இது யாருமே கண்டுகொள்ள மாட்டேன்றாங்க. அவங்க எவ்வளோ ஜனவனா ஏற்றின்னு போகிறாங்க. இது நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு புறம் இருக்க, கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் முத்துக்குமார், ஓம் முருகா தனியார் பேருந்து ஓட்டுநர் சுந்தரமூர்த்தி மற்றும் பேருந்து நடத்துனர் ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.